சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மா சாரிமா, இதை எதிர்பார்க்கலாமா? பார்வதி பிரெக்னண்டா இருக்காங்க. அதனால நீங்க மலருக்கு ஆசைப்பட்டு செஞ்சு கொடுத்த அந்த உளுத்தங்களிய பார்வதிக்கும் கொடுத்தா அவங்களுக்கும் நல்லபடியா குழந்தை பிறக்கும்னு மலர் ஆசைப்பட்டா. அதனாலதான்மா கூட்டிட்டு போனேன். உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சங்கடப்படுவீங்கன்னு தான் நான் உண்மையை மறைச்சேன். ஏன் அர்ஜுன், அந்த பார்வதி எப்போ உன்னை ஜெயிலுக்கு அனுப்பி களி தின்ன வைக்கலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. நீங்க அவளுக்காக வீடு தேடி போய் நம்ம அம்மா செஞ்ச உளுந்தங்களிய கொண்டு போய் கொடுத்துட்டு வந்திருக்கீங்க. அத்தை ப்ளீஸ் அத்தை, எங்க மேல கோவமா இருக்கீங்கன்னு புரியுது. அந்த கோவத்தை வெளிப்படுத்தி என்ன திட்டுங்க, ஏன் அடிக்க கூட செய்யுங்க. நான் அதை ஏத்துக்க தயாராதான் இருக்கேன். ஆனா இப்படி அமைதியா மட்டும் இருக்காதீங்க அத்தை. ப்ளீஸ் அத்தை, கொஞ்சம் பேசுங்க அத்தை. நான் என்ன பேசணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? இந்த வீட்ல என் வார்த்தைக்கும் என் கோவத்துக்கும் என்ன மரியாதை இருக்கு? ஒரு தடவையா 2 தடவையா எத்தனை தடவை தான் நான் சொல்றது? உங்க அக்காவை பார்க்க போகாத. இப்ப அவ நம்மள எதிரி மாதிரி நினைச்சுக்கிட்டு பழி வாங்கறதுக்காக துடிக்கிறான்னு. அவ கிட்ட இருந்து விலகிரு, அதுதான் உனக்கு நல்லதுன்னு நான் எவ்வளவு உனக்கு பாடமா படிச்சிருக்கேன் மலர். ஆனா நீ எதை கேட்ட? நான் எதை சொன்னாலும் நீ உன் விருப்பத்துக்கே நடந்துகிட்டனா அப்புறம் எனக்கு என்ன மரியாதை இருக்கு? ஐயோ அத்தை, அப்படியெல்லாம் நீங்க நினைக்காதீங்க அத்தை. அந்த கடவுளுக்கும் மேல நான் உங்க மேல மரியாதை வச்சிருக்கேன். உங்ககிட்ட மறைக்கணும்னோ உங்க வார்த்தைய மீறணும்னோ நான் எதையும் பண்ணல அத்தை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எனக்காக அம்மா ஸ்தானத்துல இருந்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்றதுக்கு நீங்க, என் புருஷன் அர்ஜுன்னு என்னை சுத்தி இத்தனை பேரும் இருக்கீங்க. ஆனா என் அக்காவுக்கு அப்படி யாரும் இல்ல அத்தை. இந்த உலகத்துல என் அக்காவுக்கு இருக்கிற ஒரே ஒரு உறவுன்னா அது நான் மட்டும்தான் அத்தை. அவ நல்லா இருக்கணும், அவ குழந்தை நல்லபடியா பொறுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அத்தை. அதனாலதான் நீங்க அவ்வளோ சொல்லியும் என்னால என் அக்காவை பார்க்காம அவளை பத்தி யோசிக்காம இருக்க முடியல. அதான் ஏன்னு கேக்குறேன். உன்னோட அன்பை புரிஞ்சுக்காம உன்னை தப்பா நினைச்சு உன் வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைக்கிற அவ உன் கூட பிறந்தவளாவே இருந்தாலும் கூட அவளை விட்டு விலகி இருக்க முடியாத அளவுக்கு அப்படி என்ன முக்கியமா போயிட்டு அவ உனக்கு? ஒருவேளை எனக்கு கூட பிறந்தவளா மட்டும் இருந்திருந்தா நான் நீங்க சொன்ன மாதிரி விலகி இருந்திருப்பேன். ஆனா என் அக்கா கூட பிறந்தவங்கிற உறவையும் தாண்டி எனக்கு ஒரு அம்மா மாதிரி அத்தை. அவளை எப்படி அத்தை என்னால வெறுத்து ஒதுக்க முடியும்? அறியாத வயசுல அம்மாவை இழந்து தாய் பாசத்துக்காக ஏங்குற சமயத்துல எல்லாம் அம்மாவா இருந்து என்ன அன்பா பாத்துக்கிட்டவ அவ. நான் அழும் போதெல்லாம் நான் இருக்கேன் உனக்குன்னு அரவணைச்சு என் அழுகைக்கு ஆறுதல் சொன்னவ என் அக்கா. ஏன் வாழ்க்கைதான் அவ வாழ்க்கைன்னு வாழ்ந்தவ. அப்படிப்பட்டவளை எப்படி அத்தை என்னால விட்டுட்டு வர முடியும்? அத்தை, அவளை பத்தி நான் எதுக்காக யோசிக்கிறேன்னு கேட்டீங்கல்ல. நான் அவளை பத்தி யோசிக்காம இருந்திருந்தா நான் இன்னைக்கு இந்த வீட்ல உங்களுக்கு மருமகளா இருந்திருக்கவே மாட்டேன்.